நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. உன்னை உன் மாமா ஒண்ணு இங்க சும்மா விட்டுட்டு போகல. 25,000 ரூபாய் கொடுத்துருக்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தான். இத பாரு, நீ ஒழுங்கா என் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் நல்லா வச்சுப்பேன். இல்லன்னு வையே, உன் குடும்பத்துக்கே பிரச்சனை தான். சீ, இவ்வளவு கேவலமான ஆளா நீ? நான் இந்த கம்பெனில வேலையே செய்யல, நான் போறேன். ஏய், என்ன நீ கிளம்பி போயிட்டா? அந்த 25,000 எனக்கு எவன் கொடுப்பான்? பணம் என்ன ஓசிலையா வருது? ஒழுங்கு மரியாதையா பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. எங்க மாமா வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உன் மாமா உன்னை காமிச்சு தானே பணம் வாங்கினா, நானும் அதை உனக்காகத்தானே கொடுத்தேன். இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு முதல் நாள். உனக்கு இது புதுசுங்கிறதால நீ பயப்படுற. அதனால உன்னை இன்னைக்கு நான் போக விடுறேன். நாளைக்கு நீ யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துட்டு வா. நீ சம்மதிச்சு நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா போதும். நல்ல சம்பளம் கொடுப்பேன், உன்னையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னு வையே, ஓ மாமா வாங்கின 25,000 வந்து கட்டிட்டு போ. ஆனா உன்னால 25,000 ரூபாய் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நாளைக்கு புத்திசாலித்தனமா நடந்துக்க. என்ன புரிஞ்சுதா? போயிட்டு வா. சின்ன பொண்ணு அதான் பயப்படுறா. நாளைக்கு சரியாயிடுவா, பாத்துக்கலாம். பாத்தீங்களாக்கா, என் மாமா பண்ண காரியத்தை பாத்தீங்களா? கேவலம் 25,000 ரூபாய்க்கு என்ன வித்திருக்காருக்கா. ஒரு படிக்கிற பொண்ணு இப்படிலாம் இருந்துதான் பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுமா? உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு மாமா கிடைப்பாங்களாக்கா? எனக்கு கிடைச்சிருக்காருக்கா. சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்றது சொல்லுங்கக்கா. என்னால என் மாமாவை எதிர்த்து சண்டை போட முடியுமா? 25,000 ரூபாய நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? பணம் கொடுக்கலனா அந்த ஆளோட மிருகத்தனத்துக்கு சம்மதிக்கணும்னு அந்த ஆளு சொல்றாங்கக்கா. நான் என்ன பண்ண முடியும்க்கா? என்னால எதுவும் யோசிக்க முடியாம தான் நான் வெளியே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். செத்து போயிடலாம் போல இருந்துச்சுக்கா. நீங்க தான் தலையில இடியே விழுந்தாலும் அப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம பிரம்ம புடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டேன். திவ்யா, நீ இப்பே கிளம்பிய கூட. அது என்ன கம்பெனி, அந்த ராஸ்கல் யாருன்னு காட்டு. அவனையும் உன் மாமனையும் ஒன்னா கட்டி தெருவுல இழுத்துட்டு போறேன். என் வேலையை போனாலும் பரவாயில்ல. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலியா ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.